Hi, hello, vanakkam and welcome to ODATHA NILLU YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற இன்ஃபர்மேஷன் Tata Nano twistோட கம்ப்ளீட் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த சர்வீஸ்ல என்னென்னலாம் அடங்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மென்ட், இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மென்ட், ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மென்ட், ஸ்பார்க் பிளக் ரீப்ளேஸ்மென்ட், ஃபைனலா கியர்பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ்மென்ட். சோ இந்த எல்லாமே வந்து நம்ம இன்னோசா வீட்லயே எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதுக்காக நம்ம மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்க மேல பாத்தீங்கனாலே தெரியும். அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரால் சிஆர்பி டாடா நேனோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15W40 அப்படிங்கிற ஆயில் தான். ஸோ எந்த மேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, மொபைல் கேஸ்ட்ரால் சர்வோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் 15W40 அப்படிங்கிற கிரேட் ஆயில் தான் வந்து டாடா நேனோக்கு யூஸ் பண்ணணும். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்ஜினில் கெப்பாசிட்டிக்கு. பட் 2.2 லிட்டர் நமக்கு கிடைக்காது. ஸோ 3 லிட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 830 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க 3 லிட்டருக்கு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயில், இது ஒரு 830 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க 3 லிட்டருக்கு. இதுவே செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுலேயே சிந்தட்டிக் ஆயில்னு ஒன்று இருக்குது, அது 1600 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. நார்மல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ரேட் அதிகம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது ஹை ஸ்பீடில் கூட அதோட விஸ்காசிட்டி மாறாது, அதனால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிந்தட்டிக் ஆயில் ரெக்கமெண்டட் ஒன்லி ஃபார் ஹை ஸ்பீட் வெஹிக்கிள். நேனோக்கு அந்த மாதிரி சிந்தட்டிக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் நம்ம ஒரு 80 km ஸ்பீடு ஆர் 90 km ஸ்பீடில் தான் மேக்ஸிமமே போகும். ஸோ நார்மல் ஆயிலே போதும். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் 830 ரூபாய்க்கு இந்த கேஸ்ட்ரால் ஆயிலே ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 3 லிட்டர் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 3 லிட்டருங்கிறதுனால 2.2 லிட்டர் தான் நம்ம அதில் ஊற்றப்போகிறோம். மீதி வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். அது வந்து இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். இது கியர் பாக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்காக கியர் பாக்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிறது 80W90 அப்படிங்கிற கிரேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கேஸ்ட்ரால் தான் வாங்கியிருக்கோம். கியர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 1.6 லிட்டர் ஃபார் டாடா நேனோ. 1.6 லிட்டர் தான் அதில் டாப் அப் பண்ணணும். ஸோ அப்படி டாப் அப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். அகைன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த 2 லிட்டரோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 660 ரூபா. அதாவது 1 லிட்டரு கியர் பாக்ஸ் ஆயிலோட விலை வந்து 330 ரூபா. ஸோ 660 ரூபாய்க்கு இது வாங்கியிருக்கோம். இந்த ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து, அதர்வைஸ் 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்க்குள்ளே கியர் வந்து கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கியர் இன்னொரு கியர் மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஆகும்போது அதில் உள்ள பர்ரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி நம்மளோட ஆயிலில் தான் போய் அக்குமுலேட் ஆகும். அந்த ஆயில் மறுபடியும் லூப்ரிகேஷனாக ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒவ்வொரு கியருக்கு இடையில போயிட்டு கியரோட தேய்மானம் அதிகமாகும். அதனால் ஒரு இயருக்கு ஒன்ஸு இல்லைனா 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கியர் பாக்ஸ் நல்ல ஒரு வெல் மெயின்டைன்டு கியர் பாக்ஸாக அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. தென் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் ஃபில்டரும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் இன்ஜின் ஆயிலில் உள்ள டஸ்ட் எல்லாமே போய் அக்குமுலேட் ஆகிறது இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டரில் தான் அக்குமுலேட் ஆகும். ஸோ எப்பப்போலாம் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அப்போ இன்ஜின் ஆயில் ஃபில்டரும் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டரோட விலை பார்த்தீங்கன்னா 194 ரூபா தான், ஜஸ்ட் 194. பட் இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் ஃபார் பெட்ரோல் வெஹிக்கிள். ஆக்சுவலாக பெட்ரோல் வெஹிக்கிளில் பெட்ரோல் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு பெட்ரோல் போகிற லைனில் வந்து இந்த பெட்ரோல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து மைனூட் பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் இதெல்லாமே இருந்தால் கூட இன்ஜின்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூல் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூல் ஃபில்டரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபா தான். இதுதான் அந்த ஃபியூல் ஃபில்டர். 114 ரூபா ஃபியூல் ஃபில்டரை நீங்கள் எப்போல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்களோ, அதாவது உங்களோட காரை நார்மல் சர்வீஸ் எப்போல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர் பண்ணுவோம். சிந்தட்டிக் ஆயில் போட்டிருந்தோம் அப்படின்னா. பட் நம்ம நார்மல் ஆயில் போடுறதுனால ஒரு 6,000 கிலோமீட்டர் ஆர் 7,000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் எப்போல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஏர் ஃபில்டரும் சரி, ஃபியூல் ஃபில்டரும் சரி, ஆயில் ஃபில்டரும் சரி ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு டாட்டாலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபியூல் ஃபில்டர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஏர் ஃபில்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே போகிற பெட்ரோல் மட்டுமே எரிபொருள் கிடையாது, ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் தான் வந்து இன்ஜின்குள்ளே வந்து ஃபயரிங் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக் கிடைக்குது. ஸோ அந்த ஏர் உள்ளே போகிற ஏர் வந்து ஒரு க்ளீன் ஏராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதனால் என்னென்ன யூசேஜஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 176 ருபீஸு. ஜஸ்ட் 176 ருபீஸ்க்கு வந்து இந்த ஃபில்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. ஸோ இதையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக். இது ஒரு 2 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின்.
ஸோ 2 சிலிண்டர் இருக்கிறதுனால 2 ஸ்பார்க் பிளக் இருக்கும். எப்போல்லாம் நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து ஸ்பார்க் பிளக்கும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்பார்க் பிளக் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்பார்க் பிளக்கோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 92 rupees தான். ஸோ 2 சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 184 ரூபா தான் ரெண்டுக்குமே வரும். ஸோ இப்போ இது எல்லாமே 1 by 1 நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா இப்போ மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோ போயிடும். பட் நம்ம மக்கள் எல்லாருமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 minutes தான். அதுக்காக தான் நான் எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 3 நிமிஷம் பார்க்குறதுனால எந்த வித யூசேஜும் இல்லை. அதனால் நான் என்னோட ஸ்டைலை மாற்றிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட், ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்பார்க் பிளக் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் டூல்ஸ் தேவை, ப்ளஸ் அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி எதுக்குடா ஓயாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். பட் நம்மளோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3000 வியூஸ் ஒரு வீடியோலாம் போயிட்டுருக்குது. பட் இதில் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 28%லேருந்து 30% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 70% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறது யூடியூப் அனலைசஸ் வந்து சொல்லுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னையை மோட்டிவேட் பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா நேனோ ட்விஸ்டோட கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரே வேணும். ஏன்னா பழைய ஆயிலை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே கீழே வைக்கணும். ஸோ அதுக்கு அந்த ட்ரே தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைன் போல்ட்டை கழட்டுறதுக்கு 16, 17 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். டபுள் அண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்லிப் ஆகிடும். ஸோ 16, 17 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். தென் ஆயில் லெவல் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு போல்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வழியாக ஆயில் வெளியில் வரும். ஸோ அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 12, 13 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். இதுலேயும் டபுள் அண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்லிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கியர் பாக்ஸ் ஆயில் டாப் அப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா 22 சாக்கெட் இந்த டியூப் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல டபுள் அண்டோ ரிங்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டியூப் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். தென் இந்த டியூப் ஸ்பேனரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திருப்பிக்கலாம். ஸோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் தேவைப்படும். ஸோ இந்த 5 டூல்ஸும் இதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இப்போ கியர் பாக்ஸ் ஆயிலை வெளியில் எடுக்கலாம், பழைய ஆயிலை. ஸோ இந்த ட்ரேவை கரெக்டாக அந்த கியர் பாக்ஸ் கீழே வச்சுட்டு அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுறது மூலிமா உள்ள ஆயில் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ கியர் பாக்ஸ் ஆயில் ட்ரைன் பண்ணுற போல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பின்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைலன்சருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸில் இங்கே இருக்கிறது தான் வந்து அந்த கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து வெளியில் எடுக்கிறது ட்ரைன் போல்ட்டு. ஸோ இந்த ட்ரைன் போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் இது பக்கம் வெளியில் வந்துடும். தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயில் லெவல் எங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மேலேருந்து ஆயில் டாப் அப் பண்ணோம்னா எப்போ இந்த போல்ட் வழியாக ஆயில் வெளியில் வருதோ அப்போ வந்து ரெக்வயர்டு ஆயில் வந்து கியர் பாக்ஸுக்கு போயிடுச்சு. அதாவது 1.6 லிட்டர் வந்து கியர் பாக்ஸுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த போல்ட்டில் ட்ரைன் போல்ட்டில் 16 ரிங் ஸ்பேனரை போட்டோம். ஸோ ஆல்ரெடி டைட்டாக இருந்துச்சு, நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு ஓல்டு ஆயிலை இதில் கலெக்ட் பண்ணலாம். அதுக்காக ட்ரேயும் வச்சுட்டேன். ஸோ ஓல்டு ஆயில் வந்து வெளியில் வருது. ஆயில் ரொம்பவே கண்டாமினேஷன் ஆயிடுச்சு, ஸ்மெல்லே எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் போல்ட்டில் பின்னாடி மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் இருந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டு
அப்புறம் மெட்டீரியல், மெட்டல் சிப்ஸு எல்லாமே இதில் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த ட்ரைன் போல்ட்டில் மேக்னெட் இருக்குது. இதிலே எவ்வளோ வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா இன்ஜின் ஆயிலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் எவ்ரி 20,000 கிலோமீட்டர் ஆர் 1 இயரில் வந்து உங்களோட கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கியர் பாக்ஸை சேஃபாக வச்சுக்கலாம், டிரான்ஸ்மிஷனும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத இந்த டயத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓல்டு ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த போல்ட்டை க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு மேலேருந்து டாப்அப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் ட்ரைன் போல்ட் அந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, சிப்பு, மெட்டல் சிப்பு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலும் வந்து ட்ரைன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரைன் போல்ட்டை மறக்காமல் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போய் டாப்அப் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ இப்போ டைட் பண்ணிடலாம். ஓகே, ட்ரைன் போல்ட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் ஆயில் இல்லாத மாதிரி ஒரு தடவை தொடச்சிருங்க. தென் ஒன்லி நம்ம ஆயில் டாப்அப் பண்ணும்போது ஏதாவது நம்ம டைட் பண்ணதில் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வழியாக லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா தான் க்ளீனாக இருந்த சர்ஃபேஸில் மறுபடியும் ஆயில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீடைட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், ட்ரைன் பண்ணியாச்சு, ட்ரைன் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே போய் ஆயில் எப்படி டாப்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஓல்டு ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ நியூ ஆயிலை டாப்அப் பண்ணுறதுக்கு ரியர் சைடு லெஃப்ட் சைடில் உள்ள டோரை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் சீட் எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். சீட்டை கழட்டுறது எப்படி அப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சீட் கழட்டுறதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் அப்ளேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜின் கவரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஃப்ளர், அதாவது சாக்கப்ஸருக்கு பக்கத்தில், சைலன்சருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டு தான் கியர் பாக்ஸ் டாப்அப் பண்ணுற போல்ட்டு. இந்த போல்ட்டில் 22 டியூப்லர் ஸ்பேனரை இதில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஒன்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறமா இது வழியாக ஃபொனல் வச்சு ஆயிலை டாப்அப் பண்ணணும். நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக என்னால் கழட்ட முடியுது. நீங்கள் கழட்டுறதா இருந்தால் இதை போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை இதுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் இப்படி கனெக்ட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் கொஞ்சம் டார்க் கொடுத்து அதை கழட்ட முடியும். ஸோ இப்போ கியர் பாக்ஸ் டாப்அப் பண்ணுற போல்ட்டு இதுதான். இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டியூப்லெஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கியர் பாக்ஸோட ஆயில் டாப்அப் பண்ணுறோட ஹோல் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் தான் ஃபனல் யூஸ் பண்ணி ஆயிலை டாப்அப் பண்ணோம். 1.6 லிட்டர் ஆஃப் கியர் பாக்ஸ் ஆயில். ஸோ கியர் பாக்ஸ் ஆயில் டாப்அப் பண்ணுற அந்த ஹோலில் ஃபொனல் வச்சுக்கலாம், ஏன்னா சுற்றி ஆயில் சிந்தக்கூடாது. அதுக்காக ஃபொனல் வச்சு நான் ஆயில் டாப்அப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆயில் டாப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைன் போல்ட்டை கழட்டி ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். கியர் பாக்ஸ் ஆயில் எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த போல்ட்டை 12-13 ரிங் ஸ்பேனர் மூலிமா கழட்டுறது மூலிமா அது வழியாக எப்போ ஆயில் வெளியில் வருதோ அது வரைக்கும் இன்ஜின் ஆயில் வந்து டாப்அப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கியர் பாக்ஸ் ஆயில் லெவல் போல்ட்டு. இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிடணும் ஆயில் டாப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ மேலேருந்து நம்ம ஆயில் டாப்அப் பண்ணோம்னா இங்கேருந்து ஆயில் லெவல் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இது வரைக்கும் எப்போ வருதோ அப்போ இதுலேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அவ்வளோதான் ஆயில் டாப்அப் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ 12 ரிங் ஸ்பேனர் வச்சு ஆல்ரெடி நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு லூஸாக இருக்குது. உங்களுக்கு லூஸாக கண்டிப்பாக இருக்காது, டைட்டாக தான் இருக்கும். அதனால் டபுள் எண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணாதீங்க, ரிங் ஸ்பேனர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா இது பாட்டம்லங்கிறதுனால ரஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டபுள் எண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா வான் அவுட் ஆயிரும் போல்ட்டு, அதுக்கப்புறமா பெரிய வேலையாகி போயிடும். கரெக்டான டூல்ஸாக கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த போல்ட்டை கழட்டிட்டோம். இது வழியாக நம்ம ஊற்றுற ஆயில் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கீழே ஒரு அதே ஆயில் ட்ரைன் பண்ண
ட்ரேவை கீழே வச்சுருங்க, ஒரு சேஃப்டிக்கு தரையில் ஆயில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேஸ்ட்ரால் 80W90 கியர் பாக்ஸ் ஆயில் டாப் அப் பண்ண போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் மெதுவாக டாப் அப் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது வழியாக ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1.6 லிட்டர் வந்து கியர் பாக்ஸில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறமா இந்த லெவல் போல்ட்டை மறுபடியும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ டைட் பண்ணுறதுக்கு அதே 12-13 ஸ்பேனரு 13 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு மேலே நம்ம ஆயில் டாப் அப் பண்ணதுக்கு யூஸ் பண்ண அந்த போல்ட்டையும் மறுபடியும் டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த லெவல் போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. அது சுற்றி இருக்கிற ஆயிலை தொடச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து இது வழியாக ஆயில் லீக் ஆகுதா இல்லையாங்கிறத நமக்கு தெரியணும். அப்படின்னா அந்த இடம் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துல ஆயில் டாப் அப் பண்ணாலும் சரி, டாப் அப் பண்ண இடத்துல இல்லை ட்ரைன் பண்ண இடத்துல இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆயில்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ மேலே டாப் அப் பண்ண இடத்துல இருக்க போல்ட்டை 22 டியூப் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணலாம். கியர் பாக்ஸ் ஆயில் டாப் அப் பண்ணுறதுக்கு நம்ம ரிமூவ் பண்ண இந்த போல்ட்டை மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணணும். அதுக்கு நம்ம 22 சாக்கெட் ஸ்பேனரில் இந்த போல்ட்டை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதில் போய் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால தான் இந்த டியூப்லெஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதில் ரிங் ஸ்பேனரோ இல்லை டபுள் அண்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அந்த போல்ட்டு வான் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வேலையை பார்க்காதீங்க. இந்த டியூப்லெஸ் ஸ்பேனர் ஜஸ்ட் ஒரு 100 rupees தான் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி ஆல்ரெடி எப்படியும் எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதே ஸ்க்ரூ ட்ரைவரை இதுக்கு பயன்படுத்திக்கலாம். பட் இந்த டியூப்லெஸ் ஸ்பேனர் மட்டும் வெளியில் வாங்கிக்கோங்க. ஓகே, ஒரு நார்மல் டைட் போதும். ஏன்னா இது வழியாக ஆயில் வெளியில் வரப்போகிறது கிடையாது. அவ்வளோதான். ஓகே, ஸோ டாடா நேனோ ட்விஸ்டோட கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, எந்த ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணணும், என்ன ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் பண்ணணும், தென் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கார் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ, அதாவது இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, ஏர் ப்ரொடக்ஷன் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, ஃபியூல் ஃபில்டர், தென் ஸ்பார்க் பிளக், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பாய்.